வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான்ஸ் பனானா ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்டர் ஃப்ரை தான். இதுக்கு தேவையானது தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்கிறது. இதை சேர்த்து நான் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறேன். இது போக பனானா ஃப்ளவர் தேவை, பொட்டேட்டோ தேவை, டொமேட்டோ தேவை, ஆனியன் தேவை. டொமேட்டோ கட் பண்ணிவிட்டேன், க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பொட்டேட்டோ கட் பண்ணி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் கூட நான் இஞ்சி பூண்டு தேவை. இஞ்சி பூண்டு இப்போ பூண்டு தான் நான் இதில் இடித்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மார்டர் அண்ட் பெசல் இருந்ததுன்னா நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டுக்கு கிரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த தடவை நான் சும்மா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் 1 இன்ச்சு ஜிஞ்சர் அதையும் இந்த மாதிரி இதில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த பனானா ஃப்ளவரில் வாழைப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதில் அயன் நிறைய இருக்கிறதுனால அனிமிக் ஆக்காமல் நம்மளை பார்த்துக்கும். ஹீமோக்ளோபினை லெவல்ஸை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்ஃபெக்ஷன்ஸை இது வராமல் பார்த்துக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும்னு சொல்கிறாங்க. இதை கருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தயிரில் அல்லது மோரில் நீங்கள் போட்டு வைக்கலாம், அல்லது சால்ட்டு போட்டு கொஞ்சம் நீங்கள் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா இது கருக்காமல் இருக்கும். எப்போவுமே பொட்டேட்டோ, பிரிஞ்சால், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது சாதாரண தண்ணி கூட போட்டிங்கன்னா கருக்காது. இந்த உள்ளுக்குள்ளே கல்லன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு தலையில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். நீங்கள் அந்த மெல்லிஸாக இருக்கிறத மாத்திரம் கட் பண்ணி போடுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எனி ஆயில் விட்டுக்கலாம். சோம்பு மாத்திரம் தான் இதில் போடுறேன். நான் ஃபெனல் சீட்ஸு, சோம்ஃப் மாத்திரம் தான் போடுறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதரக் லசன் அந்த இடித்து வச்சுருக்கிறத நான் போடுறேன். க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது PCOS ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இந்த பனானா ஃப்ளவர் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நம்மளை பார்த்துக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபைபர் நிறையா இருக்குது இதில். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்கிறாங்க, ஆன்டி டிப்ரெசன்ட்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம ஆன்சைட்டி, அந்த ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் அந்த மூடை அதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், நல்லாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹார்ட் டிசீஸு, கேன்சரு, ஸ்கின் ஏஜிங் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால தான் அது மூடை நல்லா வச்சுருக்கோம், இம்ப்ரூவ் யோர் மூடு அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரிங் டவுன் யோர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா. உங்களுக்கு அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸ் போடும்போது கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹல்தி பவுடர், மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து வதக்கிடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா வெங்காயம் எப்போவுமே சீக்கிரமாக வதங்கிடும். சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா அந்த பனானா ஃப்ளவரை நம்ம போடலாம், வாழைப்பூவை நம்ம போடலாம். போட்டு இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. அப்படி மூடி வச்சு அந்த ஸ்டீம்லேயே அது வெந்துடும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம ப்ரான்ஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரான்ஸ் தான் இது வச்சுருக்கிறேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் வினிகர் போட்டு வாஷ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கல் உப்பு போட்டு கூட வாஷ் பண்ணலாம். உள்ளே ஒரு பிளாக்காக இருக்கும், அதை எப்போவுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது இருந்ததுன்னா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. இதுவுமே சீக்கிரமாக குக் ஆயிரும், ப்ரான்ஸுமே சீக்கிரமாக குக் ஆயிரும். எங்கள் வீட்டில் எப்போவுமே வெறும் டொமேட்டோ, பொட்டேட்டோ, மாங்காய் இருந்ததுன்னா போடுவாங்க குழம்புக்கு, அவ்வளோதான் போட்டு செய்வாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த நார்த் ஈஸ்ட் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுவாங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி ஒரு ரா பனானா பாயில் பண்ணி வச்சுருந்தது ஏற்கனவே இருந்தது. பாயில்டுங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன். இதுவும் சேர்த்து தான் பண்ணினேன், நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த கோகனட் பேஸ்ட்டை போடுறேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், தக்காளியை கூட நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, அதுவும் நம்ம உடம்புக்கு தேவையானது தான், அதுவும் நல்லது நமக்கு. ஸோ அதுவும் எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் நமக்கு. ரொம்ப நேரம் அது ஆகாது குக் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சால்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. கடைசியில் நம்ம தனியா லீவ்ஸ்னு சொல்கிற அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணலாம். இப்போ போடுறது பெப்பர் போடுறேன். இதில் வேறு நான் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் சோம்பும், பெப்பரு, டர்மரிக் பவுடர், சால்ட்டு, கோகனட் பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு ஜாஸ்தி தேவையும் இல்லை, டைமும் எடுக்காது, குயிக்காக ஆகிடும் உங்களுக்கு. ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு, இட்லி, தோசாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.